church is a happy place. சபை என்பது ஒரு அருமையும் இன்பமான இடம். ஏன்? இயேசுவானவர்கள் மத்தியில் இருக்கிறார். இயேசுவானவர்கள் மத்தியில் இருக்கிற நேரம் தேவ தூதர்கள் மத்தியில் இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவ தூதர்கள் எங்களை பார்க்கிறார்கள். நாங்கள் எப்படி இந்த சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகரை நாங்கள் எப்படி ஆராதிக்கிறோம் என்று. Do you know it is a privilege to worship a true and a living God? So today I would like to first thank you, Brother Cedric and Brother Wesley, for inviting me. It is such a privilege and a blessing to be in this beautiful, beautiful church. As a Christian brother, may I give you an advice? ஒரு கிறிஸ்தவ சகோதரனாக நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கலாமா? என்ன ஆலோசனை என்றால், யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை யாராவது ஒரு சிநேகிதனை நான் இந்த சபைக்கு கொண்டு வர போறேன். இந்த வருடம் முடிய முதல் ஆண்டவரே ஒரு சிநேகிதன் கதைங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மச்சி அடுத்த சண்டே என்ன செய்யறேன், வா வந்து பாருங்க இந்த சபைக்கு, கேட்டு பாருங்க. He can say no or he can say yes. யோசிச்சு பாருங்க, ஓம்னு சொல்லி இந்த சபைக்கு வந்து இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டால் பரலோகத்தில் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். ஜெபிங்க, ஆண்டவரே இந்த வருடம் முடிய முதல் எனக்கு ஒருவரை காட்டும் ஆண்டவரே, எப்படியாவது ஆண்டவரே நான் இந்த சபைக்கு கொண்டு வர போகிறேன். யோசிச்சு பாருங்க, எத்தனை எம்டி சேர்ஸ் இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் கொடுத்த நேரத்தை வீணாக்காதீர்கள், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். The only thing you can take from this world to the next world is what you do for the kingdom of God. யோசிச்சு பாருங்க, ஒரு சிநேகிதன் பரலோகத்தில் வந்து, ஏய் மச்சி நீ தெரியுமா? தெரியாதே தம்பி, யாரு? நீங்க தானே சொன்னீங்க சபைக்கு வர சொல்லி. நான் வந்தேன், இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டேன், இன்றைக்கு நான் இங்கே இருக்கிறேன், பரலோகத்தில் ஆண்டவரை துதிச்சு கொண்டிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, the greatest thing a man or a woman can do for the Lord is to bring a soul to the kingdom of God. Hallelujah. Yeah. Today I want to share a message. Indian message, ஒரு வெளிப்படுத்தினல், ஒரு சுவிசேஷம், ஒரு பிரசங்கம். நான் பிரசங்கிக்கிற நேரம் கவனமாய் கேளுங்கள். காதுள்ளவன் ஆவியானவர் சபைக்கு பேசுகிறதை கேட்க கடவன். ஒரு காது மாத்திரம் இல்லை, 2 காதிலையும் கேட்டுக்கொள்ளுங்க. எழுதுங்க, நோட்ஸ் எழுதிக் கொள்ளுங்க, படங்களை எடுங்கோ. ஏனென்றால் இன்றைக்கு கேட்கிற தூது ஒரு வெளிப்படுத்தல், ஒரு வெளிப்படுத்தல். Today I want to share about the master plan of God. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவருக்கு என்ன இருக்குதாம்? ஒரு திட்டம் இல்லை, மகா திட்டம். யோசிச்சு பாருங்க, எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி, எங்களுக்காக மறித்து, எங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி, எங்கள் நாமங்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி, ஏன் இவ்வளவு ஆண்டவர் செஞ்சிருக்கிறார்? ஏன் செஞ்சிருக்கிறார்? நீங்க சொல்லலாம், நாங்கள் பரலோகம் போவோம், மரலோகம் போவோம். அதுக்கு முதல் இந்த பூலகத்தில் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒரு திட்டம், சும்மா திட்டம் இல்ல, a master plan of God. We all know the scriptures, the book of Isaiah 55:8, Jeremiah 29. அடிக்கடி நாங்கள் வாசிக்கிற வாசனை. God has a plan for you. Your thoughts are not my thoughts. உங்களை குறித்து என் நினைவுகள் உன்னதமான நினைவுகள். எவ்வளவு அற்புதம்! இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது, ஆண்டவரே என்னை குறித்து உமது திட்டம் என்ன? How many of you know the plan of God in your life? உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற மகா திட்டம் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லா கேட்டுக்கொண்டிருக்கிற படியால நான் உங்களுக்கு ஒரு சித்திரம், ஒரு ஓவியத்தை காட்ட போகிறேன். I want to show you a drawing. This was not drawn by me. It was drawn by an African artist. இந்த படத்தை காணாம பாருங்க. What do you see in this picture? யாரை பார்க்குறீங்க? Sorry? ஒரு முகம், எப்படிப்பட்ட முகம்? Sorry? Sad. A sad, gloomy, no happy, no joy, no peace. என்ன சொல்றீங்க? Sorry? You're very clever boy. Very, very clever. See, this picture, very sad. This is not my face. எந்த முகம் அந்த எப்படி திருடிட்டா இருக்கும்? என்ன சொன்னாக்கிறீங்க? ஓ,
ஒரு சிரிச்ச முகம், ஒரு புன்முறுவல் முகம், ஒரு ஆனந்த முகம். இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையும் எந்த வாழ்க்கையும். உங்கள் வாழ்க்கையும் என்ன இருக்குது? 2 சித்திரங்கள், 2 ஓவியங்கள். நாங்க என்னத்தை பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும்? ஐயோ, காலம் எழுப்பி ரொட்டி செய்யறக்கே, பல் விளக்கு இருக்கே, ஒர்க்குக்கு போக இருக்கே, ஐயோ போகாட்டி கடன்காரன் இருக்கிறானே, மார்ட்கேஜ் இருக்குதே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒர்க்குக்கு போக இருக்கே, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர இருக்கே, திங்கட்கிழமை நாங்கள் திருப்பி இருக்க ஒர்க்குக்கு போக இருக்கே. இதுதான் நாங்கள் பார்க்கிற ஒவ்வொரு நாளும் சித்திரம், ஓவியம். தட் இஸ் what we see. அது என்னத்தை சொல்ற? மாம்சத்துக்குரிய சித்திரம். நாங்கள் என்னத்தை பார்க்கவில்லை? ஆவிக்குரிய சித்திரம். ஏன் ஆண்டவர் எங்களை இப்படி வச்சிருக்கிறார்? இன்றைக்கு 20ஆம் தேதி ஜூலை மாதம் 25ஆம் தேதி ஏன் ஆண்டவர் ஸ்ரீலங்காவிலிருந்து, இந்தியாவிலிருந்து இந்த அற்புதமான நாட்டிற்கு வந்து இந்த அழகான சபைக்கு ஏன் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்? எங்கள் வாழ்க்கைக்கு பின்னால மறுபக்கத்திலே ஒரு ஆவியின் சித்திரம். அதுக்கு தான் சொல்றது மகா திட்டம். What we see is what we see every day, but what we don't see is the spiritual picture God is doing on each one of us. So அதைத்தான் நான் இன்றைக்கு பிரசங்கிக்க போறேன். The master plan, what picture we don't see. So if you have your Holy Bible, please turn with me to the book of Genesis chapter 24. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச chapter, அதிகாரம். Beautiful chapter. So because it's a very long chapter and I don't have much time to preach, so we get to read only very few. சில வசனங்களை மாத்திரம் தான் நாங்கள் வாசிக்க போகிறோம். சிஸ்டர் பவுலின் எங்களுக்காக வாசிக்கிறீங்க சிஸ்டர்? Praise the Lord. அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியும் ஆகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கும் பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கும் கொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி, அப்பொழுது ரெபெக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோடே கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபெக்காளை அழைத்து கொண்டு போனான். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். Thank you sister. என்ன அருமையான தமிழ். What a beautiful Tamil language. Beautiful story. இந்த கதை நீங்க பேராது வாசிச்சிருக்கிறீங்களா? இது ஒரு உண்மையான சம்பவம். எப்ப நடந்து? கிறிஸ்துவுக்கு முன் 2000 வருடம், 2000 years before Christ, 4000 years ago this beautiful story took place. இந்த சம்பவத்தை நீங்கள் இன்று காலையிலே ஒரு நாடகமாக பார்க்கலாம், அல்லாவிட்டால் ஒரு திரைப்படமாக பார்க்கலாம், அல்லாவிட்டால் ஒரு ஓவியமாக பார்க்கலாம், அல்லாவிட்டால் ஒரு ஜிக்ஸா பசில் அதாகவும் பார்க்கலாம். இந்த உண்மையான சம்பவம், இந்த உண்மையான கதையில், இந்த உண்மையான திரைப்படத்தில் 5 நடிகர்கள் இருக்கிறார்கள். In this beautiful story there are 5 actors,
five important people or persons. முதலாவது யாரு? ஆபிரகாம். இரண்டாவது யாரு? ஈசாக்கு. மூன்றாவது யாரு? பேர் தெரியாத ஒரு ஊழியக்காரன். நாலாவது யார்? ஊழல்லா ஒரு அழகான ரூபவதி. ஐந்தாவது யாரு? 10 கட்டளைகள் அல்ல, 10 ஒட்டகங்கள். இந்த 5 பேரையும் பார்க்கலாம். இந்த 5 பேர்களையும், இந்த 5 pieces of the puzzle, இந்த 5 பேர்களையும் நீங்கள் ஒன்றாக போட்டுவிட்டால் ஒரு அழகான சித்திரம், ஒரு அழகான ஓவியம். என்னத்தை பார்ப்பீங்க? ஒரு அழகான திருமணத்தை பார்ப்பீர்கள். A beautiful wedding, the 5 pieces put together. இது சும்மா ஒரு வெட்டிங் அல்ல, இது ஒரு விசித்திரமான, ஒரு அபூர்வமான வெட்டிங். என்ன? ஏன் இதில் இருக்கிற மிகவும் விசித்திரமான கதை என்ன? ஃபர்ஸ்ட் மேரி, தென் லவ். முதலாவது திருமணம், பேந்து நேசம். இன்றைக்கு என்ன சொல்லுவோம்? முதலாவது லவ், தென் யூ மேரி. பாருங்கோ, என்ன அருமையான கதை. இந்த கதையை தான் நாங்கள் பார்க்கிறோம், the first side of the story. ஆனால் இன்றைக்கு எங்கள் மெசேஜ் என்ன? God praise the God bless you sister. ஒரு ஆளாவது நீங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கு தூது என்ன? ஆண்டத்துக்கு மகா பெரிய திட்டம். ஸோ இந்த 5 படங்களையும் நாங்கள் மறுபக்கம் திரும்பி பார்க்க போறோம். ஆவிக்குரிய சித்திரம், அதுல தான் விஷயமே இருக்குது, எங்கள் மாஸ்டர் பிளான். ஸோ முதலாவது நபரை பார்ப்போம், ஆபிரகாம். எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச தாத்தா. ஆபிரகாம் என்ற பேர் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். உண்மையாகவே ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா? பைபிளையே பார்ப்போம். ஆபிரகாம் முதல் மகன் பேர் என்ன? இஸ்மவேல். From Ishmael you get Ishmaelites, from Ishmaelites you get the Arabs, and from the Arabs you have the Muslim religion, Islam. இன்றைக்கும் இஸ்லாமில் என்ன சொல்றாங்க? எங்கள் தகப்பன் ஆபிரகாம். அது மாத்திரமே இல்லை, இஸ்ரவேல். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு 12 குமாரர்கள், 12 கோத்திரங்கள். அப்ப இஸ்ரவேலருக்கும் யாரு தகப்பன்? ஆபிரகாம். அப்ப நாங்க சும்மா விடுவோமா கிறிஸ்தவர்கள்? எங்கட தகப்பனும் ஆபிரகாம். எங்க இருக்குது? கலாத்தியர் 3:29. நாங்கள் இயேசுவானவரை விசுவாசித்தால் நாங்கள் எல்லாம் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. We are descendants of Abraham. ஜாதிகள். அது மாத்திரம் இல்ல, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். இப்ப ஆபிரகாமுக்கு எத்தனை வயது? 120 மேல வயசு. பப்பா ஆபிரகாம், தாத்தா ஆபிரகாம். அவர் என்ன செஞ்சார்? இன்னொரு மனைவி திருமணம் செஞ்சார். 100க்கு மேல. யார் மனைவியோட பேர்? கெத்துரா. அந்த கெத்துராவுக்கும் பிள்ளைகள் இருந்தது. ஈவன் கெத்துராவுக்கு பிள்ளைகள் இருந்தது. உங்களுக்கு என்ன தெரியுமா நடந்தது? அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆபிரகாம் தாத்தா கூப்பிட்டு மறைக்க முன்ன, பிள்ளைகளே நீங்கள் இந்த நாட்டை விட்டு எங்க போங்கோ? கீழ் தேசத்து. go to the east land. சிங்கள கீழ் தேசத்து. அப்ப சில வேத நிபுணர்கள், some Bible scholars, they took the map of Israel. அப்படியே when they went toward the east, they think these descendants of Abraham, these children of Abraham, they came to the north part of India and they settled near a river called Sindus. But these descendants of Abraham Keturah, இந்த சந்ததி Abraham Keturah அந்த பிள்ளைகள், அவங்களுக்கு சிந்தூஸ் என்று உச்சரிக்க முடியவில்லை. சிந்தூஸுக்கு பதிலாக அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஹிந்துஸ். இப்ப நீங்க சமஸ்கிருதம், Sanskrit, the word Hindus means people who live near the river Sindus. அந்த சிந்தூஸ் நதிக்கு அந்த ஒருத்தர்களைத்தான் ஹிந்துஸ் என்று சொல்லுவார்கள் என்று சில வேத நிபுணர்கள் சொல்லுவார்கள். அப்ப இருக்கக்கூடும், ஹிந்துஸுக்கும் ஆபிரகாம் தாப்பனாய் இருக்கக்கூடும். பாருங்கோ, இந்த ஆபிரகாமுக்கு எத்தனை சந்ததி. இப்ப அந்த ஆபிரகாம் பேரை பார்த்துக்கொள்ளுங்கோ. எல்லாரும் பார்த்தீங்களா ஸ்கிரீன்ல? ஏப்ரஹாம். அந்த பழைய ஹீப்ரு, இன் ஏன்ஷியன்ட் ஹீப்ரு யூ டோன்ட் கெட் த vowels. பழைய எபிரிய மொழியில உயிரெழுத்துக்கள் இல்லை. அப்ப இந்த உயிரெழுத்துல ஒன்றொன்று எடுப்போமா? ஏ எடுத்துருங்கோ,
மத்தேயு எடுங்கோ. மத்தேயு எடுத்தா என்ன பேர் வருது? பிரமா. அப்ப இந்த பிரமா யார் இந்த கடவுள் என்று உங்களுக்கு தெரியும். அப்ப பாருங்கோ, இந்த ஆபிரகாம், திஸ் மேன், what a great man, அவ்வளவு பேருக்கு அவன் ஒரு தகப்பனா இருக்கிறார். And today's message is we are going to look at the spiritual side. இந்த படத்தின் மறுபக்கத்துல பார்ப்போம், ஆபிரகாம் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார். யாருக்கு அடையாளம் இருக்கிறார் என்று தெரியுமா? பிதாவாகிய தேவனுக்கு. God the Father. Wow. ஆதியாகமம், Genesis chapter 1 verse 1 என்ன சொல்கிறது? ஆதியிலே தேவன் இருந்தார், பூமியையும் பரலோகத்தையும் அவர் சிருஷ்டிச்சார். ஆதி தேவனை இயேசுவானவர் எப்படி கூப்பிடுகிறார்? பிதா. எந்த பிதா, எந்த பிதா. அந்த ஜெபத்துல சொல்றார், எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டுமா? பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே. உங்களுக்கு தெரியுமா, இந்த தெய்வம், இந்த சர்வ உலகத்தையும் இந்த தெய்வம், இந்த மகா பெரிய உண்மையில தெய்வம், அவரை பத்தி பைபிள் எத்தனையோ வர்ணி, they have described this wonderful God whom we worship. நான் பைபிள் வசனம் எழுதியிருக்கேன். Go home and read the beauty and the glory of Elohim, the El Shaddai, God the Father. அவன் முதலாவது சித்திரம். இப்ப நாங்க இரண்டாவதுக்கு வர போறோம். இரண்டாவது யாரு? ஈசாக்கு. ஓ, ஈசாக்கு என்றால் என்ன அர்த்தமா? சந்தோஷம், சிரிப்பு. சிரிக்க சிரிக்க சிரிப்பு வரும். அப்படிப்பட்ட ஐயோ, எங்க ஐசக் போனால் எல்லாரும் சிரிப்பு. ஏன்? ஒரு மகிழ்ச்சி உள்ளவர். உங்களுக்கு தெரியுமா, ஆபிரகாமுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும், according to the Bible, when the Bible talks about Isaac, Isaac is referred as the only begotten son. In English, in Hebrew and in Greek. அந்த தமிழில் என்ன போட்டிருக்காங்க? நேசகுமார் என்று தான் தமிழில் போட்டிருந்தாலும் அந்த ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல ஈசாக் இஸ் ரிஃபர்ட் as the only begotten son. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த நபர்ந்த படத்தை மறுபக்கம் பார்த்தால் யார் இந்த படம் வரும்? ஆவிக்குறித்தும் இயேசுவானவர், பிதா குமாரனாகிய தேவன். அவ்வளவு இயேசுவானவரை பற்றி பாடிக்கொண்டே இருந்தோம், அவர் அந்த அன்பை பற்றி. ஆனா உங்களுக்கு இயேசுவானவரின் மகிமையின் ரூபம் எப்படின்னு தெரியுமா? அதுக்கு நீங்க போய் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. The glory of the Lord Jesus Christ is described in the book of Revelation chapter 1. The glory of God the Father is described in Daniel chapter 7. Daniel chapter 7, Revelation chapter, if you look at the glory of the Father and the Son, both look alike. வாசி பாருங்க. வீட்டில் போய் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவன் அவருடைய மகிமையின் ரூபங்களை நீங்க வாசி பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பினோம். அதுதான் இயேசுவானவர் பிலிப்பை பார்த்து சொன்னார், என்னை பார்த்தால் பிதாவை பார்த்தது மாதிரி. அப்ப ரெண்டு படங்களை இப்ப பார்த்துட்டோம். அப்ப தேர்ட் பிக்சர் we are going to see. மூன்றாவது நபர் யாரு? அவருடைய பேர் தெரியாது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் அவருடைய பேர் போட்டில்லை. அவர் வேலைக்காரன் அல்ல, ஒரு ஊழியக்காரன். அவர் சரியான பொறுமையுள்ள ஊழியக்காரர். ஆபிரகாமுக்கு எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் அவர் தான் மேனேஜர். He was the steward for all the riches. ஆனா அவருடைய பேரை பார்க்கிறதுக்கு நீங்க எங்க போவதற்கு? 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவருடைய பேர் என்ன? எலியேசர். ஓ, what a beautiful name. எலியேசர் என்றால் பேருக்கு அர்த்தம் தெரியுமா? My God is help. எனக்கு உதவி செய்கிற தெய்வம். இது யார் எனக்கு உதவி செய்கிற தெய்வம்? பரிசுத்தாவி. அது எங்க இருக்கு வசனம்? யோவான் 14:26. இயேசுவானவர் சொல்றார், நான் உங்களுக்கு இன்னொரு தமிழ போட்டு தேற்றவாளன், அந்த கிரீக்ல பெரக்ளிட்டோஸ், எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வம். அப்ப பாருங்க, பரிசுத்தாவியானவர் வந்துட்டார். மூன்றாவது பரிசுத்தாவியானவர் யாரு? அவர் ஒரு நபர். அப்ப இந்த 5 படங்களை நாங்கள் மெல்ல மெல்ல திருப்பி பார்த்தா, நாங்கள் முதல் 3 படங்கள் ஆபிரகாம், ஈசாக், எலியாசர் யாரை எங்களுக்கு காட்டுறது? திருத்துவத்தை காட்டு. என்ன முதலாவது நான் இன்றைக்கு கற்பிக்கிறோம், உங்களை குறித்து திருத்துவத்துக்கு ஒரு மகா திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவானவர் மாத்திரம் இல்லை, பிதா, குமாரன், பரிசுத்த 3 பேருக்கும் எங்களை குறித்து ஒரு மகா திட்டம். இப்ப 4வது the heroine. யார் இந்த 4வது ஆள்? ரெபேக்கா.
பைபிள போட்டிருக்க ரெபெக்காவை பத்தி, அவள் ஒரு ரூபவதி. ரெபெக்காக்கு பேருக்கு அர்த்தம் தெரியுமா என்னன்னு? அவள் ஒரு ஸ்நேகிதி, ஃப்ரெண்ட்லி. எத்தனை பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுங்க? 1 2 8 பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை போல. ப்ளீஸ், நான் உங்களுக்கு மித்திரனா இருக்கிறேன், என்ன சேர்த்து கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்லி பர்சன். ஃப்ரெண்ட்ஸ்னா சிரிச்ச ஃப்ரெண்ட், அதுதான் ரெபெக்கா. இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த சித்திரத்தின் மற்ற பக்கம் ஆவிக்குரியதை பார்த்து யாரு நீங்க நினைக்கிறீங்க? சபை, மனவாட்டி. யோசிச்சு பாருங்க, அந்த சபை என்றால் யாரு? நீங்களும் நானும். அப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த அழைப்ப பாருங்க, உங்களையும் எங்களையும் ஆண்டவர் எப்படி கூப்பிட்டுருக்காராம்? மனவாட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களை பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது. நான் பைபிளை வாசிச்சிருக்கிறேன், குர்ஆனை வாசிச்சிருக்கிறேன், திருக்குறளை வாசிச்சிருக்கிறேன், சோமனி இந்தியன் வேதத்தை வாசிச்சிருக்கிறேன், எத்தனையோ புத்தகங்களை வாசிச்சிருக்கிறேன். ஒரு புத்தகத்திலையும் இந்த தேவன் மனிதனா பார்த்து நான் உன்னை எனக்கு மனமாட்டி அழைத்திருக்கிற ஒரு புத்தகத்திலும் இல்லை, பைபிளை தவிர. பாருங்க எவ்வளவு அண்ணாது. What a wonderful call of God has called us to the bride of Christ. இப்போ நாங்கள் பார்த்துட்டோம், 5 படங்களை 4 படங்களை பார்த்துட்டோம். ஆனால் படங்களை பார்த்து ஆக்ஷன் இல்லாட்டி ஒன்று என்ன சொல்லுங்க பிரதர் சேட்ரிக்? ஆக்ஷன். இப்போ தான் 5வது காரியம் வருது. இந்த 5வது என்ன? ஒட்டங்கள். 10 ஒட்டம், ஒன்று இல்லை 8 10 ஒட்டங்கள். உங்களுக்கு தெரியும், 10 பைபிள் அநேக தரம். 10 ஒரு பூரண நம்பர், ஒரு முழுமையான நிறைவான நம்பர். ஒட்டங்கள். இங்க யாராவது ஒட்டங்களை பார்த்தில்லையா? நீங்க ஜூல போய் பார்க்கலாம், அப்படி கூகுள்ல போய் பாருங்க. ஒட்டங்கள். I think India also got in certain places very famous for camels. ஒட்டங்கள். ஒட்டங்கள் என்னத்தை குறிக்குது? இதுல தான் இந்த முழு விஷயமே இருக்குது. ஆக்ஷன். ஒட்டகம் என்று இயேசுவான ஒட்டகத்தை பற்றி 2 முறை சொன்னார். In the book of Matthew 19:25 said, it is easier for a camel to go through the eye of a needle than a rich man entering the kingdom of God. ஒரு ஐஸ்வரியன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற பார்க்கலாம். ஒரு ஒட்டகம் ஒரு ஊசி நுழைவில் நுழைந்து விடும். 2வது முறை இயேசுவானவர் சொன்னார், Matthew 23:24, you blind guides, you strain out gnats but swallow the camel. என்ன வார்த்தை அப்பா! கொசு இல்லாதபடி வடிகட்டு ஒட்டகத்தை விழுங்குறவர்களாய் இருக்கிறீர்களே. ஏன் ஆண்டவர் ஒட்டகத்தை சொன்னார்? யானையை சொல்லியிருக்கலாமே, சிங்கத்தை சொல்லியிருக்கலாமே, ஏன் ஒட்டகத்தை சொன்னார்? உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்லையும் எல்லா மிருகங்களிலும் ஒட்டகத்தை போல் ஒரு மிருகம் இல்லை. You're going to be surprised. You're going to be surprised when you begin to know about a camel. A camel's life is so unique, so astonishing, amazing, even when you compare with a lion or a tiger or an elephant. The ஒட்டகத்தின் வழி, ஒட்டகத்தின் ஜீவனை ஒரு கிறிஸ்தவனின் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒப்பிடலாம். You can compare the life of a camel to a life, the spiritual life of a Christian. என்ன பிரதர் குழப்பறீங்களே? ஒன்றும் விளங்குதில்லை. ஒட்டமா ஒன்றும் விளங்குதில்லையே? கவனிச்சு பாருங்க. The comparison between the life of a camel and a Christian's spiritual life. If you have a note, write it. Take a picture, go and read the Bible, and you will be shocked. As I told you, today's message is a revelation. The camel's life and the Christian spiritual life. ஒரு ஒட்டகம் தன் உடம்பில் எத்தனையோ கேலன்ஸை தண்ணீரை சேகரிக்கக்கூடும். ஒரு மற்ற மிருகம் முடியாது. கேலன், லீட்டர்ஸ் ஆஃப் லீட்டர்ஸ் a camel can store body. அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவனின் ஆவிக்குரிய ஜீவத்தில் எங்களுடைய ஜீவ தண்ணீர் என்ன? தேவனுடைய வார்த்தையை சேகரித்துக் கொள்ள வேண்டும். A camel is the only animal which can go through the wilderness weeks, months. Not a lion, not a tiger. ஒட்டகம் மாத்திரமே வனாந்திரத்துக்குள் எத்தனையோ கிழமைகள், எத்தனையோ மாதங்கள். அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவனின் ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்க வேண்டுமா? இந்த உலகமே எங்களுக்கு வனாந்திரம். நாங்கள் எங்க போறோம்? இன்ப காணலை நோக்கி போறோம். இந்த ஒட்டகம்
பழைய காலத்தில் a symbol of wealth. ஆபிரகாமை பாருங்க, யோபுவை பாருங்க, எத்தனை ஒட்டங்கள். இப்போ எங்களை பார்த்து எத்தனை காசு இருக்குது, எத்தனை ஹவுஸ் இஸ் a rich man. ஒட்டம், camel is a symbol of. அதே மாதிரி எங்களுக்கு உண்மையான ட்ரெஷர் பொக்கிஷம் என்ன தெரியுமா? பரிசுத்தாவி, ஆவியானவர். The camel is a very strong animal. அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவனின் உண்மையான பலன் எங்க இருக்குது? அவனின் உள்மனம், அந்த ஆவிக்குரிய காரியங்களை தான் இருக்குது. ஒட்டம் carries others burden. ஒட்டம் ஒரு சுமை தாங்கி. அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவனின் ஆவிக்குரிய ஜீவத்தில் நாங்கள் மற்றவர்களின் சுமைகள் எப்படி தாங்குகிறோம்? ஜெபத்தில் தாங்குகிறோம். A camel is a social animal. A camel ஒரு ஒட்டம் ஒரு தனிப்பிறவி அல்ல. அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவன் ஒரு தனிப்பிறவி இல்லை. அதுக்கு நாங்கள் சபைகளுக்கு வர்றோம், நாங்கள் ஃபெலோஷிப்புக்கு போகிறோம். ஒட்டகம் is considered by the Arabs as the gift of God. ஒரு ஒட்டகம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தாவியானவர் எத்தனையோ பரிசுகளை கொடுத்திருக்கிறார். இன்னும் போய்கொண்டே இருக்கலாம். இந்த ஒட்டகத்தின் ஜீவியத்தை கிறிஸ்தவனின் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நாங்கள் கம்பேர் பண்ணலாம். என்றாலும் இன்றைய தலைப்பு என்ன? மாஸ்டர் பிளான். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எப்படி அழைச்சிருக்கிறாராம்? மணவாட்டி. மணவாட்டியை அழைத்திருந்தாலும் மனைவியாக முதல் பரீட்சைக்குள்ளே போயிருக்குது. Although Rebecca was called to be a bride, before she could become the wife, she has to go through a test. அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மணவாட்டியை அழைத்திருந்தாலும் இந்த பூலோகத்தில் நாங்கள் அநேக பரீட்சைகளுக்குள்ளாக போவதற்கு, அதுக்குத்தான் நாங்கள் சபைக்கு வரோம், ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம். ஸோ டுடே த ஃபர்ஸ்ட் டெஸ்ட், முதலாவது பரீட்சை. இந்த எலியேசர் ரெபேக்கா வச்ச பரீட்சை என்ன தெரியுமா? ஒட்டகங்களுக்கு என்ன கொடுக்க வேணுமா? தண்ணீர் கொடுக்க இருக்கு. உங்களுக்கு தெரியுமா ஒட்டகம் எவ்வளவு தண்ணீர் குடிக்கும் தெரியுமா பிரதர்? உங்களுக்கு வெரி குட் பிரதர். அட்லீஸ்ட் 100 liters in 10 minutes. ஒரு கேமல். நான் சொன்னேனே ஒரு விசித்திரமான மிருகம். அப்ப எத்தனை ஒட்டகங்க? 10 ஒட்டகங்கள். அப்போ 100னா 10 எவ்வளவு? 1000. எவ்வளவுனா 10 நிமிஷத்துல. அப்ப இந்த யங் கேர்ள் எல்லா ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்க இருக்கு. நானா இருந்திருந்தா 2 போட்டு தமிழ சொல்லுவாங்க, ஐயோ ஒட்டகம் மாதிரி தண்ணீர் குடிக்காதுன்னு. பாருங்க, இந்த யங் கேர்ள் சிரிச்ச வாலண்டரிலி, சிரிச்ச முகத்தோட ஒவ்வொரு ஒட்டங்களுக்கு அவ்வளவு தண்ணீர் கொடுக்கிறாள். தண்ணீர் பைபிள் என்னத்தை காட்டுது? தேவண்ட வசனத்தை காட்டுது. இப்போ முதலாவது பரீட்சை இந்த புலவத்தில் ஆண்டவர் கொடுக்குற பரீட்சை என்ன? மானே மாலை, நான் உன்னை மனவாட்டி அழைத்திருந்தாலும் முதலாவது பரீட்சை தேவண்ட வார்த்தையை கேளு, தேவண்ட வார்த்தையை பாடு, தேவண்ட வார்த்தையை சொல்லு, தேவனின் வார்த்தையின்படி நட, தேவண்ட வார்த்தையை கீழ்ப்படியுங்கோ. அதுதான் முதலாவது டெஸ்ட். Do you know a Christian life is a tested life? If somebody tells you Christian life is a fun, pray for that person. The Bible says Christian life is a good fight. நல்ல போராட்டம். உங்களுக்கு தெரியுமா? நான் இங்க இருந்து நல்லா சொல்லலாம். Brothers, sisters, உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். நல்ல பிரச்சனை. சத்துருவை பார்த்த பிரசங்கமே போயிடும். ஆனால் செய்யறது கஷ்டம். அதுக்குத்தான் ஆண்டவர் பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார். முதலாவது டெஸ்ட், நாங்கள் தேவண்ட வசனத்தை கீழ்ப்படுகிறோமா? கேட்கிறது ஆசீர்வாதம், கீழ்ப்படுகிறது மகா ஆசீர்வாதம். இரண்டாவது டெஸ்ட் என்ன? ரெபேக்கா அந்த ஒட்டகங்களுக்கு என்ன கொடுக்க இருக்காம்? வாசஸ்தலம், கூடாரம். பாருங்க, முதலாவது தண்ணீர், அது எப்படி தானே சொல்லிருக்க, ஐயோ வாங்கோ உங்களோட வீட்டுக்கு வாங்கோ, உங்களோட ஒட்டத்துக்கு. எங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப், நான் சொன்ன ஒட்டம் பண்ணால் எங்களோட ஆவிக்குரிய ஜீவத்தில், எங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப், எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது கூடாரம்? சங்கீதம் 97 சொல்லுது, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன். யோவான் 15:4, abide in me, not with me. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன். ஆண்டவரை இந்த பிரசனத்தில் நாங்கள் வாசஸ்தலம் செய்ய இருக்கு. Do you know the word Christian comes from 2 English words, Christ in. கிறிஸ்துவானவர்களுக்குள்ள இருக்கிறார். அப்படின்னா எங்கள் வாசஸ்தலம் எங்க இருக்கு?
ஆண்டவர் என்ற பிரசன்னம், பழைய ஏற்பாடு பிரசன்னம், ஆண்டவர் பிரசன்னம் இங்கே இருந்தது ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்தது. புதிய ஏற்பாடு அந்த ஆசாரிப்பு கூடாரம் எது? எங்கள் சரீரம். பாருங்க, இரண்டாவது பரிசோதனை இந்த ஆண்டவர் பார்க்கிறார். மகனே மகளே, நீ சபைக்கு வாரா, ஐயோ என்ன அருமையாக பாடுகிறாய், இயேசுவின் அன்பெல்லாம் பாடுகிறாயே, ஆனால் நீ எந்த பிரசனத்தில் நிலைத்திருக்கிறாய். Dwelling in the presence of God. இன்றைக்கு அநேக கிறிஸ்டியன்ஸ் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்யணும்? சுற்றுலா. Lot of Christians are tourists in the kingdom of God. Don't be a tourist. Make sure you're dwelling in the presence of God. Prayer, praise, worship. Be a spiritual Christian more than a religious Christian. So முதலாவது பரிசோதனை தேவனுடைய வார்த்தை, இரண்டாவது தேவனுடைய பிரசன்னத்தில் நாங்கள் நிலைத்திருக்கிறோமா. மூன்றாவது பரிசோதனை என்ன தெரியுமா? Very very interesting. The third test, this ரெபெக்கா மனவாட்டி செய்ய ஒட்டகத்தில் பிரயாணம் செய்ய இருக்கு. ஒட்டகத்தில் பிரயாணம் செய்ய இருக்கு. இங்க இருக்கிற எத்தனை பேர் ஒட்டகத்தில் பிரயாணம் செஞ்சிருக்கிறீங்க? யாரா? எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? கொஞ்ச தூரம் போனீங்களா? பாருங்க பிரதர், பிரதர் சொன்னாரு, நான் ஒட்டகத்துல போயிருக்கிறேன். ஆனா எவ்வளவு தூரம் போனாராம்? 100 meters போனாராம். அப்ப பாப்போம், இவ எங்க இருந்தா? ரெபெக்கா lived in a place called Aram. And where is Aram today? In Babylon, Iraq, today's Iraq. எங்க போக இருக்கு மணவாளனை பார்க்க? பியர் லோய் ரோய். அது எங்க இருக்கு? பியர் லோய் ரோய் இஸ்ரவேல இருக்குது. அப்ப ஏரமுக்கு பெல்ரோய்க்கு எத்தனை டிஸ்டன்ஸ்? 800 kilometers. பிரதர் எவ்வளவு சொன்னீங்க? 100 meters. 800 kilometers. ஒரு ஒட்டகம் ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் நடக்குமா? One camel can walk 40 kilometers. அப்ப பாருங்க எத்தனை நாட்களும்? almost 3 weeks. அல்லாவிட்டால் 4 weeks. சில ஒட்டகங்கள் எப்படி இருக்குமா? ஒரு முதுகு. அப்ப ஒரு முதுகுல ஏறினா கவனமா பிடிச்சுக்கொள்ள என்ன சொல்லிக்கப்படாது, அதே வலிக்கு விழுந்துரு. சில ஒட்டகங்களுக்கு 2 முதுகு. அப்ப என்ன நடக்குமா? ஒன்றுக்குன்னா ஒரு முதுகு அடிப்படும், பின்ன அடிபட்டுக்கிட்டே போறதுக்கு நல்லா அடிப்படும். இன்னொன்று என்ன, இந்த ஒட்டகம் நடக்கிற நேரம் என்ன சாப்பிடுமா? இந்த முட்செடி கேக்டஸ். வில்டர்ஸ்ல என்ன இருக்குமா? ஸ்டார்ம். திடீர்னு பெரிய சுழல் காட்டு அடிச்சா ஒட்டகம் என்ன செய்யுமா? அஷோம். அப்ப பின்னிக்கிறதுக்காக என்ன கிடைக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான யாத்திரை தான் ரெபெக்கா. ரெபெக்கா எத்தனை வயசு இருந்திருக்கும்? ஒரு 16, 17, 18. அப்ப ரெபெக்காக 4000 வருடம் முதல் என்ன சொல்றீங்க பிரதர் சிஸ்டர்? வாட்ஸ்அப் இருக்கு, கேமரா இருக்கு. அப்ப அவருக்கு தெரியுமா எப்படி எளிய ரெபெக்கா யாரு? ஈசாக்கு எப்படி இருப்பாங்க? நெட்டையா கட்டையா, தாடி மீச, தடியா குண்டுவான், ஒன்றும் தெரியாது. யாருக்கிட்ட கேட்டுருக்காரு மாப்பிள்ளையை பத்தி? எலியேசர் கேட்டேன். அப்ப ஒரு மாதமா ரெபெக்கா எலியர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருப்பார். சொல்லுங்க எப்படி இந்த மணவாளன் இருப்பார்? எலியாசர் சொல்லியிருப்பார். எப்படி சொல்லியிருப்பாரு யோசிச்சு பாருங்கோ. மணவாளனா தங்கச்சி, ஐயோ அவரை வர்ணிக்கவே இல்லாது. சாரோனின் ரோஜா, லில்லி புஷ்பங்கள், 1000லும் சிறந்தவர். ஐயோ அவரை அழகா அப்படி பார்த்து கொண்டே, ஐயோ இன்னும் சொல்லுங்கன்னு ஒரு மாசமா ரெபெக்கா கேட்டிருப்பார். பாருங்க கிறிஸ்தவ ஜீவிதை பாருங்க. அவர் கிறிஸ்டியன் லைஃப் சரியான ப்ராப்ளம். டெம்டேஷன், சோதனை மேல் சோதனை. போதுமடா சாமி எவ்ரிடே என்றாலும் பைபிள் என்ன போட்டிருக்கு? 2 திமோத்தி 3:12, நாங்கள் ஒரு பரிசுத்த இந்த பூலத்தில் ஜீவிக்க வேண்டும் என்றால் சோதனைக்குள்ளே போறோம். இங்கே தான் டெஸ்ட், அங்க ரிசல்ட்ஸ். திஸ் இஸ் தி ஒர்க்ஷாப், தட் இஸ் த பெர்ஃபெக்ஷன். 2 திமோத்தி 3:12. எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கேன், ஜெபிச்சிருக்கீங்களா? ஆண்டவரே ஏன் ஆண்டவரே நீ இப்படி சோதிக்கிற ஆண்டவரே? நான் எத்தனையோ பேருக்கு ஜெபிப்பேன். சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ பிரதர் என்ன மாதிரி உலகத்தில் வேறு யாருக்கும் சோதனை இல்லை. கடன் பிரச்சனை, ஹஸ்பண்ட் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, ஐயோ இந்த ஹெல்த் பிரச்சனை, ஐயோ ஏன் ஆண்டவர் என்னை இப்படி வாட்டி வைக்கிறாரு, ஏன் இப்படி சோதனை? இப்படி யோசிச்சிருக்கிறீங்களா? பாருங்க இந்த கதையில் ஏன் இந்த அழகான ரூபவதி இப்படி கஷ்டத்துல போய்
ஒரு மணவாளனை மறைப்பான 3 தண்ணியை கொடுக்கறதுக்கு, கூடாரம் கொடுக்கறதுக்கு, அது மாத்திரமே இப்போ 1 மாசமா போகிறதுக்கு பணங்கிறதுல யோசிச்சு பாருங்க. இந்த படத்தை எத்தனை ஒட்டகங்கள்? 10 ஒட்டகம். அந்த 10 ஒட்டத்தில் எலியேத்தர் இருக்கிறார். அவருக்கு பெரிய ஒட்டகம் முன்னுக்கு தானே, அவர் வழிகாட்டி முன்னுக்கு. அவர் மிச்சம் எத்தனை ஒட்டகம் இருக்குது? 9 ஒட்டகங்கள். இந்த 9 ஒட்டகத்துல எந்த ஒட்டகத்துல ரெபெக்கா ஏறி இருப்பாங்க யோசிச்சிருக்கீங்களா? தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும் இந்த 9 ஒட்டகங்களுக்கும் பேர் இருக்குன்னு தெரியுமா சிஸ்டர் அனிதா? பேர் இருக்குது. எங்க இருக்குது? ஒரு ஒட்டகத்துக்கு பேர் லவ், மற்ற ஒட்டகத்துக்கு பேர் ஜாய், மற்ற ஒட்டகத்துக்கு பேர் பீஸ். ஆவின் கனிகளோ சந்தோஷம், சமாதானம். பாருங்க, சில கிறிஸ்தவர்களை பாருங்க, சந்தோஷமே இல்லை. சந்தோஷம் சந்தோஷம். அப்ப என்ன செய்யணும் ஆண்டவர்? மகனே மகனே, உண்ட ஒட்டகம் வந்து சந்தோஷம். ஏன்? நீ சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, அது மட்டும் சோதனை. என்ன போல பிரதர் வெஸ்லி எனக்கு ஆண்டவருக்கு தொட்டம் என்னன்னு தெரியுமா பிரதர்? நீடிய பொறுமை. எனக்கு எல்லாம் அவசரம், டக் டக்குன்னு செய்யறதுக்கு. மகனே, நீடிய பொறுமையிலே போ. நாங்கள் வந்து காண்பிக்கிறதுக்கு இந்த 9 கனிகளும் எங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக மட்டும் இந்த பரீட்சை வந்து கொண்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஏன்? இயேசுவன் அவர் என்ன சொன்னார்? நீங்கள் எப்படி அவரை பார்த்துறீங்களா? You will know them by their fruits, not by their tongues, not by the anointing, not by the message. உங்கள் கனிகள். அப்போ இன்றைக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளவன், ஆண்டவரே நீர் எனக்கு எந்த ஒட்டகத்தை கொடுத்திருக்கிறீர், எந்த ஒட்டகத்தின் மேல் நான் நடக்கிறேன். ரெபெக்கா ஒரு நாளும் சொல்ல இல்லை எலிசா, ஐயோ நான் திருப்பி போக போகிறேன், ஐயோ ஒட்டகத்தை விட்டு சொல்ல இல்லை. அந்த மணவாளனை பார்க்க மட்டும் அந்த ஒட்டகத்தை போய்கொண்டு. அதே மாத்திரம் மை பிரதர் மை சிஸ்டர், உங்கள் ஜீவன் இந்த பூலகத்தில் பரிபூர்ணமாக மட்டும் ஆண்டவர் உங்களை அப்படியே சுத்திகரிச்சு கொண்டே வரார். ஏன்? மணவாளன் மணவாட்டி சரியா இருக்கு. தமிழை சொல்லுவாங்க, ஜாடி கேட்ட பாருங்க, ஜாடி கேட்ட மூட்டி. எவ்வளவு அன்பா! அதே தான் ஆண்டவர் கதாதியத்தான் மணவாட்டியை எங்களை யோசிச்சு பாருங்க. நான் ஆண்டவர் எங்களை கூப்பிட்டுருக்கார் ஒரு மணவாட்டியாக. இயேசுவான சுபாவம் என்ன? இந்த 9 கனிகளும் அது மட்டும் ஆண்டவர் பரிசுத்தம். இவ்வளவு காலமா 1 மாசமா ஒவ்வொரு நாளும் ரெபெக்கா கேட்கிறா, ஐயோ சொல்லுங்க, இந்த மணவாளன் எப்படி இருக்கிறா, இந்த மணவாளன் எப்படி கொடுத்து கொண்டே அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. ஆல்மோஸ்ட் மந்த் வனாந்திரத்தில் போற நேரம் யாரையும் பார்க்கல. அது திடீர்னு ஒரு பார்க்கறாங்க, ஒரு நபர் வந்து கொண்டுட்டார் அவங்களை எதிர்கொண்டு. அப்ப ரெபெக்கா கேட்கிறார், எலியேசர் யார் இந்த நபர்? யோசிப்பாருங்க. எப்படி எலியவே சொல்லியிருப்பாங்க, சிரிச்சு முகத்தோட, இதுதான் மணவாளன். ஓ, இதுதான் இந்த மணவாளன். இப்ப என்ன? 1 மாசமா வில்டர்னஸ், எல்லா மேக்கப்பும் போய் கருப்பு, என் சன்ல கருப்பு, எல்லாம் தூசி, எங்க வாஷ்ரூம் என்னன்னு தெரியாது, எல்லாம் அப்படி இல்லை. அதோண்ட மணவாளன். இந்த காலத்து ரெபெக்கா இதோண்ட மணவாளன் என்ன செஞ்சிருப்பினா, ஒட்டகத்துல பாஞ்சி, ஹே ரெபெக்கா, ஹே ஐசேக்கி, how is it going? இவள் என்ன செஞ்சா தெரியுமா? ஒட்டகத்துல இறங்கினா மாத்திரம் இல்லை, அவள் அந்த முகத்துல ஒரு முக்காடோ போட்டுட்டாள். She put a veil to see the bridegroom. இந்த சம்பவம் எங்க நடந்தது? எப்ப நடந்தது சிஸ்டர்? 4000 வருடங்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவ திருமணங்களை வரைத்த பாருங்க, மணவாட்டிகள் எந்த நேரம் இந்த வேலை போட்டுக்கொண்டு வருகிறார். ஏன் இந்த முக்காடு போட இருக்கு? நான் உமக்கு பிரதிஷ்டை பண்ணிட்டேன். இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை, நீர் மாத்திரம் எனக்கு போதும். இந்த உலகத்தில் நீரை உண்மை தவிர்த்து யாரும் இல்லை. இந்த ஆதி அன்பும் நீரே, எல்லாம் நீரே. நீரே எனக்குரியவள், நீரே என் நேசர். ஐயோ, என்ற நேசரின் குறை நான் கேட்க வேண்டும். எவ்வளவு சந்தோஷம்! பார்த்து பாருங்க. 1 யோவான் 3:3 சொல்றது, when we have this kind of a hope we will purify ourselves. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏப்ரஹாம் ஈசாக்கை பார்க்கிறான், ஈசாக்கு ரெபெக்காவை பார்த்து, ஐயோ இப்படி ஒரு அழகி, அழகி என்றால் இவள் தான் அழகி. ஐயோ, இப்படி ஒரு நல்ல ஒரு அழகு. அங்கால பக்கத்துல பார்த்தா தாப்பன் பின்னால், ஐயோ எனக்கு ஒரு அன்பான அழகான மருமகள் கிடைச்சு விட்டாலே. அங்கு எலியேசர் மிச்சம் சந்தோஷம். நான் என்ன செஞ்சு விட்டேன்? ஒரு சரியான மனவாட்டியை கொண்டு வந்து
வந்துவிட்டேன். எல்லாரும் சந்தோஷம் இருக்கிறது தான் அந்த அழகான திருமணம். அதுக்கு பிறகுதான் ஈசாக்கு அவளை ஸ்நேகம் பண்ண தொடங்கினான். பாரு என்ன அற்புதம். இங்கிலீஷ் உங்களுக்கு இன் பைபிள் ஐசக் had only one wife தெரியுமா? பப்பாவே அவர் கொஞ்சம் செஞ்சிட்டாரு. ஆனால் மகன் ஒரே ஒரு மகன். அந்த வாழ்நாள் முழுக்க அந்த ரெபேக்காவை நேசிச்சபடித்தான் ஈசாக்கு இருந்தான். பாருங்க என்ன அற்புதம். They say a true love story never dies. Friends, so did you understand? இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டீங்களா? உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு மகா திட்டம் வச்சிருக்கிறார். என்ன மகா திட்டம்? மனவாட்டி. பிரதர் வெஸ்லி, பிரதர் செட்ரிக், நான் திருமணம் நடந்து 42 வருடம், 42 years. இன்னும் ஞாபகமாக இருக்கு. திருமணம் 8ஆம் தேதி ஏப்ரல் 1983 காலம்பரை எழுப்பி நல்லா அந்த ஆண்டி அவ்வளோ பர்ஃப்யூமை கொடுத்து அந்த பர்ஃப்யூம் எல்லாம் போட்டு நல்லா குளிச்சு லாங் ஹேர் பிரதர் ஹேர் நல்ல ஹேர் ஸ்ப்ரே எல்லாம் போட்டு பியூட்டிஃபுல்லாக நல்ல ஒரு 3-piece சூட் ப்ரௌன் சூட் போட்டு நல்ல ஷூ போட்டு 2 மாப்பிள்ளத்தோட 2 பாடி கார்ட்ஸ் மாதிரி கம்பீரமாக ஒரு பெரிய ஒரு கார் மெர்சிடிஸ் பென்ஸில் ஏறி சர்ச்சுக்கு போகிறேன் கம்பீரமாக சந்தோஷமாக. பிரதர் சர்ச்சுக்கு போனாங்க செய்ய அதிர்ச்சி என்ன தெரியுமா? ஒருத்தனையும் என்னைய பார்க்கல. நானே என் வெட்டிங்கில் துக்கமாக போனேன். யாரும் எழும்பையில திரும்பி பார்க்கல. ஐயோ இந்த மாப்பிள்ளை ஒருத்தர் பாஸ்டரை காணவே இல்லை, கோயிலை பார்க்கவே இல்லை. ஆனால் மனவாட்டி அந்த சர்ச்சுக்கு வந்த உடனே அந்த பாஸ்டர் எங்கேயோ உயிர்த்தெழுந்த மாதிரி எழும்பி வந்துட்டாரு. ஐயோ கோயிலை பார்த்தா காணாம போன கோயில் திடீர்னு எழும்பி எல்லாரும் பெரிய பரபரப்பு எக்ஸைட்மெண்ட். எல்லாரும் பின்னுக்கு திரும்பி, நான் முன்னுக்கு இருக்கிற ஒருத்தனும் இல்லை, பின்னுக்கு திரும்பி மனவாட்டியை பார்த்துறது மாத்திரம் இல்லை, எழும்பி எல்லாரும் எழும்பி பாட்டோட வர. அது மனவாட்டி மெல்ல வர பாட்டோட ஒரு வரவேற்பு எப்படி இருக்கும் என்று நிலைமை யோசிச்சு. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? A marriage is a bride's day. திருமணம் மனவாட்டியின் நாள். அப்ப யோசிச்சு பாருங்க, எங்கள் தெய்வீக திருமணம் ஆண்டவர் கூப்பிடுவார். ரப்சர் 2ஆம் யோசிச்சு பாருங்க. தேவதூதர் பழைய ஏற்பாட்டு எல்லாம் பரிசுத்தம் எல்லாரும் யாரை பார்த்து கொண்டு இருக்கணும்? உங்களையும் என்னையும். ஏன்? மனவாட்டியின் நாள் அந்த திருமணம். அதுதான் ஆண்டவர் எக்ஸைட்மெண்ட். எப்ப ஆண்டவர் மனவாட்டி வருவாரோ, எப்ப எல்லாருக்கும் இங்க மனவாட்டியை பார்த்து ஐயோ ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். மனவாட்டி சந்தோஷமா இருக்கும். A bride, a marriage. அதுதான் ஆண்டவருக்கு திட்டம். அதுக்கு தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுத்து எங்களை ஆயத்தப்படுத்தி, அதுக்கு தான் சபைக்கு வரோம். அந்த ரெவலேஷன் கடைசி வசனம் என்ன? ஆவியும் மனவாட்டியும் வாரும் என்கிறார்கள். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்டியன் மரணாத்தா வாரும் என்கிறார்கள். டுடே ஐ வாண்ட் டு டெல் யூ, மனவாட்டியே நீ ஆயத்தமா. உன்னதமான அழைப்பாண்டவர் வச்சிருக்க. What a great high calling of God. Almost 150 years ago, in the north part of India, there's a place called Assam, Goro. Do you know India in this place called Assam, Goro? A group of missionaries from Wales, they went to preach the gospel to a village in Garo, Assam. These people in this village were very wild. In the village, in the கிராமத்து மக்கள் சரியான கோபக்காரங்க. They chased all these missionaries away, except one family. ஒரே ஒரு குடும்பம் ஆண்டவருடைய நாமத்தை கேட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். And this family was so happy that they came to know Jesus Christ. They began to tell all the village people about the love of Jesus Christ. Yes, one Congo, love of Jesus, one family. But the chief of the village, he got very angry. And the கிராமத்து தொடர்ந்து சரியான கோபம் வந்து விட்டது. He called this man and the wife and the 2 sons and he said, stop preaching about Jesus. இயேசுவை பற்றி பிரசங்கிக்க வேண்டாம். You know what the man replied? I have decided to follow Jesus. Note, இயேசு பின்தொடர்ந்து நான் தீர்மானித்த பின்னோக்கே நான். And the chief killed both the sons in front of his eyes. And then he looked at him and said, I'm going to kill your wife. இந்த மனைவி நான் கொல்ல போகிறேன். இயேசு வந்து சொல்லாதே.
நான் திரும்பி சொன்னேன், நான் அந்த தலைவனை பார்த்தேன், the world behind me, the cross before me. எனக்கு பின்னாலே உலகம், எனக்கு முன்னாலே சிலுவை இருக்கிறது. The man got very angry, the chief. He killed his wife. The man was alone. And the man replied, even if no one follows me, yet I will follow Jesus. நான் சொல்றது உண்மையான சம்பவம். போய் கூகுளில் வாட்சி பாருங்க இவரை பற்றி. And when he died, some people say the chief was so shocked. How can a family, how can a man allow his wife to be killed, allow his children to be killed? I must know who is this Jesus is. And some story says even the chief became a Christian. The story of this man, the story of his last words became a song. I have decided in many languages. And do you know whose favorite song this was? The famous Indian saint. Every meeting he sings this beautiful song. Sadhu Sundaram Singh. Yesu pinne poga tuinde pinnokke naan. Viswasam. First test, are you trusting God's word, obeying God's word? Second test, are you dwelling in the presence of God? Third test, are you faithful till the end? Only the Lord wants these 3 tests to be done. So the fruit of the Holy Spirit will come out of a bride of Christ. So when Jesus comes, you and I will be ready. Hallelujah. Praise the Lord. I'm going to invite my brothers, worship team. Please come. We're going to sing that beautiful song. I have decided to follow Jesus in Tamil. And then we'll close with a word of prayer. Praise the Lord. Sister, you sang very lovely, beautiful. Praise the Lord. Thank you. Shall we all stand, please? Hallelujah, Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah, Lord. Praise the Lord. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். யாக்கை விடேனும் பின் செல்வேனே நான். யாக்கை விடோனும் பின் செல்வேனே நான். யாக்கை விடேனும் பின் செல்வேனே நான். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் இயேசுவே, உம்மை நான் போற்றுவேன். Praise the Lord. Praise the beautiful name of Jesus. Father, we come, Lord, in the precious name of Jesus. What a wonderful God we serve, Lord. The Son of the living God, the Prince of Peace, the King of righteousness, the Alpha, the Omega, the bright and morning star, the I am, the ancient of days, the Jehovah Jireh, Jehovah Shammah, Jehovah Shekinah, Jehovah Nissi, Jehovah Mikadesh, Jehovah Shalom. ஆண்டவரே, எந்த பேரை ஆண்டவரை சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கலாம். 1000 நாமங்கள் ஆண்டவரே, 1000 நாமங்கள் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நீர் கற்பித்தீர், எங்களுக்கு நீர் காட்டினீர் ஆண்டவரே. மகா பெரிய திட்டம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, என் மனவாட்டி, என் சபையே, நீ என் மனவாட்டி என்று அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்கு நாங்கள் எத்தனை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு காலத்தில் அன்று பாவிகளாய் இருந்தோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் தூஷித்தோம் ஆண்டவரே. உமக்கு எதிராக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்து என்றாலும் ஆண்டவரே, எங்களை பின்தொடர்ந்து உமது ஜீவனை கொடுத்து உமது இரத்தத்தால் எங்கள் பாவங்களை கழுவி எங்கள் நாமங்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி என் மனவாட்டியே என்று அழைத்திருக்கிறார் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் ஜெபங்கள் ஆண்டவரே, நாங்கள் எந்த பரீட்சைகள் போனாலும், எந்த சோதனைகள் போனாலும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. உமது வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, உமது வசனத்தை கீழ்ப்படிகிறதுக்கு உதவி செய்யும். நாங்கள் எங்க போன, நாங்கள் இந்த பூலோகத்தில் இருந்தாலும் இந்த பூலோகத்தில் மாற்றமாக இருக்காமல் ஆண்டவரே, உமது பிரசன்னத்தை தரித்தவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் எங்க போனாலும் இயேசுவின் பிரசன்னம், இயேசுவின் வாசனை கொண்டு போக எங்களை மாற்றிடும் ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தை திடன்படுத்துங்கள் ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்கள் ஆண்டவரே. கடைசி நேரம் ஆண்டவரே, எங்கள் கடைசி மூச்சு மட்டும் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உண்மையாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரமான ஆண்டவரே, இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் இந்த சபையை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, அந்த ஆத்துமா பாரத்தை கொடும் ஆண்டவரே. நாங்கள் எப்படியாவது நாங்கள் இந்த சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும் என்று அந்த வாஞ்சையை கொடும் ஆண்டவரே, வாஞ்சையை கொடும் ஆண்டவரே. நாம் உமது வருகை சமீபமாகிக் கொண்டே இருக்கிறது. உமது வருகைக்கு முன் நாங்கள் எப்படியாவது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து எங்களுக்கு ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஆமென். Thank you, Brother Cedric. Thank you.